ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேப்பர் ரோஸ்ட் தோசை எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதை நான் எப்படி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றுறேன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். கேஸ் காலியானனால நான் கீழே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, சின்ன சிலிண்டர் இருக்கும்ல அதை வச்சு. ஓகே, வாங்க சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். தோசை தவாவை அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, அதை எடுத்து அப்படியே அழகாக ஊற்றி மெலிசாக இழைச்சி விட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும்ன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல மெலிசா ஹோட்டல் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி மெலிசாக இழைச்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ மெலிசு இப்போ நான் இழைச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதான். ஓகே, ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு இன்னைக்கு சட்னி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கிட்டேன். ஒரு கையளவு லைட்டாக பொட்டுக்கலை எடுத்துக்கோங்க. 2 ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன். ட்ரை சில்லி 2 போட்டிருக்கேன். ஒரு பாதி அளவு ஆனியன், பெரிய ஆனியனே கொஞ்சம் குட்டியாக இருக்கும்ல, அதில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன். உப்பு வச்சுக்கிட்டேன். செமையாக இருக்குது. தாளிச்சு கொட்டி இதான் இன்றைக்கி எங்கள் டிஃபனுக்கு சட்னி. ஓகே, அது ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இப்போ என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் மாவு, அதை வந்து இது எந்த கரண்டியால் எடுக்கிறீங்களோ அதை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு நல்லா இன்னும் நல்லாவே வேகும். இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு மடக்கும் போது தான் நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்படியே திருப்பி இதான் இதுக்கு வந்து மெத்தடு. யாருக்கெல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோஸ்டடாக இருக்குன்னு. இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. ஹோட்டல் தோசை தோற்றுரும். ஓகே, எதாவது ஷேர் பண்ண நினச்சேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதான் எங்கள் வீட்டில் இன்னொரு தோசை ஊற்றிடுவோமா? சரி, ஊற்றிருக்கேன். ஓகே, இப்படிதான் இருக்குது. அப்படியே ஊற்றிக்கோங்க. மெலிசாக இழைச்சி விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற மாவை மட்டும் நல்லா அந்த கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லாவே வரும். ஓகே, சூப்பராக எடுக்க வரும். சரியாக ஊற்றவில்லைன்னா உங்களுக்கு ஆனியன் கட் பண்ணி அதை தேய்ச்சி விட்டு ஊற்றிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் விட்டுக்கிறேன். ஓகே, அது வெந்தது எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், பாய். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.